இவங்க கால் பண்றாங்க. அஸ்வின் சார், பணத்தை புடுங்கிட்டீங்களா? ஹாஸ்பிட்டல் போற வழியில தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எங்களை கிராஸ் பண்ணி போயிட்டாங்க. ஆனா போய் ரொம்ப நேரம் ஆகுது. பசங்கள்ட்ட இருந்து இன்னும் காலே வரல. அவங்க ஹாஸ்பிட்டல் தான் போயிருக்காங்கன்னு தெரியுமா இல்ல ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்களா? சார், அது எப்படி சார் ராங் இன்ஃபர்மேஷன் நீங்க சொல்றீங்க? வீட்ல எல்லார்கிட்டயும் ஹாஸ்பிட்டல் போறதா தான் சொல்லிட்டு போனாங்க. போற வழியில என்ன வேணா நடந்திருக்கலாம்ல. டயர் பஞ்சர் ஆயிருக்கலாம், ரிப்பேர் ஆயிருக்கலாம், சின்ன ஆக்சிடென்ட் கூட நடந்திருக்கலாம், இல்ல வேற ஏதாவது ரூட்ல கூட போயிருக்கலாம். அது என்ன ஏதுன்னு தெரியாம எதுக்கு இந்த மாதிரி அவசரப்பட்டு வார்த்தை விடுறீங்க? ஓகே மேடம், நான் இப்போ ஹாஸ்பிட்டல் போய் பார்க்குறேன். அவங்கள பற்றி தகவல் தெரிஞ்சா நீங்கள் உடனே எனக்கு கால் பண்ணுங்க. சரி, ஓகே அஸ்வின், என்னன்னு பார்க்குறேன். டேய், வண்டி ஹாஸ்பிட்டல் விடுறேன். என்னங்க, ஒரு நிமிஷம் வண்டியை நிறுத்துங்க. ஹாஸ்பிட்டலுக்கு நேரா தானே போகணும், நீங்க இப்படி வந்தீங்க? ஒரு சின்ன வேலை மகா, அதை முடிச்சுட்டு அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். இவ்வளோ பணத்தை வச்சுக்கிட்டு பயமா இருக்குங்க. பணத்தை ஃபர்ஸ்ட் ஓனர் கிட்ட கொடுத்துடணும். நான் இருக்கேன்ல, அப்புறம் என்ன பயம்? இன்னும் கொஞ்சம் தூரம் தான், வேலையை முடிச்சுட்டு உடனே போயிடலாம். என்ன மன்னிச்சிரு மகா, நாம இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகல. சார் சார் சொல்றது கேளுங்க சார், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க சார். உங்க பணத்தை எப்படியாவது கொடுத்துறேன் சார். இப்ப எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? நேத்து உன்னால பணம் கொடுக்க முடியல. இன்னும் கொஞ்ச நேரத்துல லாயரே வந்துருவாரு.